இங்கே அந்த பஞ்சாபிய நண்பர்கள், சீக்கிய தோழர்கள், நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை வீணாக்க கூடாது என்று சொன்ன அந்த பாட்டை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தோழர்கள் அறிந்திருக்கிற அந்த உடையை நான் பார்த்தேன். முன்புறத்தில் பகுஜன் திராவிடன் அம்பாசிடர் என்று ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் உடையிலே பின்புறத்தில் தமிழையே சேர்ந்து தமிழர்கள் என்னைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் என்கிற போது தமிழ் பிபிசிஐ ஊடகம் மறைக்கப்பட்ட பெருமக்களின் செய்தியை பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இயங்கும் ஒரு கருத்தியல் ஊடகமாகும். இந்த ஊடகத்தில் வெளியாகும் அனைத்து செய்திகளும் பெருமக்களுடையதாக இருக்கும், பெருமக்களுக்கானதாக இருக்கும். இந்த ஊடகம் சமூக மாற்றத்திற்காக தொடர்ந்து இயங்க பிபிசிஐ ஊடகம் பெருமக்களின் குரலாகவும் கண்ணாகவும் தொடர்ந்து இயங்க கீழ்கண்ட வங்கி கணக்குக்கு உங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து தாருங்கள். எங்களோடு சேர்ந்து சமூக மாற்றத்திற்காக தொடர்ந்து பங்களிக்க வாருங்கள். கைகோர்ப்போம், சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நன்றி. மரியாதைக்குரிய ஐயா வைகுண்டர் அன்பு வனத்தில் அவரது அன்பு நெறியை பின்பற்றிக் கொண்டிருக்கிற உறவுகள் அனைவரும் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இன்றைக்கு நாட்டிலே என்னென்ன முற்போக்கான எண்ணங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இங்கே மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய பெருமைக்குரிய ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அவர்களே, இந்த இல்லத்திலே இருக்கக்கூடிய நம் உறவுகள் அனைவருக்கும் இன்று மதியம் அன்பான உடைமையை வழங்கி நாங்களும் உங்களோடு இணைந்திருக்கிறோம், சகோதரர்களாக இணைந்திருக்கிறோம், ஒரு இல்லத்தின் உறவுகளாக இணைந்திருக்கிறோம் என்று தோழமை உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பகுஜன் திராவிடன் பார்ட்டி என்கிற அழகான தத்துவார்த்தமான ஒரு அமைப்பின் பெயராலே இயங்கிக் கொண்டிருக்கிற அன்பு தோழர் ஜீவன் சிங் அவர்களே, அவர்களோடு பஞ்சாபிலிருந்து இங்கே வருகிறது நம்மை மகிழ்ச்சிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெற்றிவேல் அவர்களே, அவர்களோடு இணைந்து வந்திருக்கிற தலைவர் வைகோ அவர்களின் கண்ணீர் வழிகளான தோழர்களே, வெளியே ஆங்காங்கே நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கு உரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நம்முடைய திராவிட இயக்க போர்வாள் தலைவர் வைகோ அவர்களின் சார்பிலும் அன்பான வாழ்த்துக்களை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்பாராத முத்தம் என்று பாரதிதாசன் குறிப்பிடுவார்கள் புரட்சி கவிஞர். அதே போல இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளை பொறுத்தளவிலே இது ஒரு சிறப்புக்குரிய நாளாக நாங்கள் எல்லோரும் கருதி கொண்டிருக்கிறோம். பஞ்சாபிலிருந்து இங்கே வருகிறது ஒரு தோழமை உணர்வை இங்கே நமக்கு ஊட்டிக் கொண்டிருக்கிற அவர்களோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பது என்பது எங்களை போன்ற உணர்வாளர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஆனால் நாங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக இங்கே வரவில்லை. இதே இடத்தில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற பால பிரஜாபதி அடிகளார் அவர்களின் அன்பு துணைவியார் இயற்கை அடைந்த செய்தியை கேட்டு இங்கே இருக்கக்கூடிய ஐயாவளி தொண்டர்கள், வைகுண்டர் தொண்டர்கள் மட்டுமல்ல, மறுமலர்ச்சி
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அவர்களில் தொடங்கி இவர்களை பற்றி தெரிந்த அனைவருமே துயரத்திலே மூழ்கி அந்த ஆறுதலை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தலைவர் வைகோ அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு செல்லுங்கள், நாகர்கோவிலுக்கு செல்லுகிற போது அன்பு வழி இல்லத்திற்கு செல்லுங்கள், அங்கே ஐயா பாலபிரஜாபதி அடிகளார் அவர்களை சந்தியுங்கள், நம்முடைய இயக்கத்தின் சார்பில என்னுடைய சார்பில நம்முடைய இயக்கத்தின் தொண்டர்கள் சார்பில அன்பான ஆறுதலை அவருக்கு தெரிவியுங்கள் என்று சொன்ன அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளரோடு நாங்கள் வந்தோம். அவரோடு பேசிக் கொண்டிருந்தோம். கடந்த கால நினைவுகளை பற்றியெல்லாம் அவர்கள் மனந்திறந்து பேசினார்கள். மறைந்த அம்மையார் அவர்களை பற்றி சொன்னார்கள். அவர்கள் காலத்திலே நடைபெற்ற திருமண முறையை பற்றி சொன்னார்கள். அவருடைய தந்தையாரை பற்றி சொன்னார்கள். நாட்டு விடுதலைக்காக அவர்கள் குடும்பம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தியாகத்தை எடுத்து சொன்னார்கள். அவரது இல்லத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அன்பு நெறியை பின்பற்றுவதிலே எப்படி சிறப்பாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் எதிர்பாராத விதமாக இந்த செய்தியை மகிழ்ச்சியோடு எங்களிடம் சொல்லி, இன்றைக்கு நீங்கள் வந்திருப்பதை போல பஞ்சாபில் இருந்து நம்முடைய சீக்கிய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கு உள்ளவர்களுக்கெல்லாம் உணவளித்து நம்மோடு உறவை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதிலே வைகுண்டர் வழி தொண்டர்களாக இருக்கிற எங்களோடு இணைந்து நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைத்த போது, ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் என்று சொல்வார்களே, அப்படித்தான் ஐயா வழியிலே இருக்கிற இந்த இல்லத்திலே இந்த அமைப்பை சார்ந்த தோழர்களோடு பஞ்சாபிலிருந்து வந்திருக்கிற தோழர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களும் ஒரு இல்லத்திலே ஒரு செடியிலே பூத்த இரண்டு கொடிகள் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட உணர்வோடு நாம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வருகிற தொடங்குகிற போதே அவர்கள் அந்த இல்லத்திற்கு வந்து அமர்ந்த போதே நமக்கு பாதுகாப்பு பணியில் இருக்கிற காவல்துறையை சார்ந்த சகோதரர் ஐயா அவர்கள் அருகிலே வந்து சீக்கிய மரபுப்படி வந்திருக்கக்கூடிய நம்முடைய உறவினரின் இடுப்பிலே இருக்கக்கூடிய உரை வாழ், அதை பார்த்த உடனே ஒரு காவல்துறையை சார்ந்தவர் அல்லவா, கொஞ்சம் அச்சப்பட்டு பாதுகாப்பு கருதி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்களே, அவர்கள் இடுப்பிலே வாழ் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் நம்முடைய அடிகளார் சொன்னார்கள், அதை பற்றி கவலைப்படாதீர்கள், அந்த வாழ் மூட நம்பிக்கைக்கு எதிரானது, அந்த வாழ் ஜாதிய உணர்வுகளுக்கு எதிரானது, அதே நேரத்தில் அது நம் கையில் இருக்கக்கூடிய வாழ், எனவே அவர்களை பற்றி அச்சப்பட வேண்டாம் என்று சொன்ன நேரத்தில் அந்த காவலர் அமைதியாக வெளியே வந்து அமர்ந்த காட்சியை நான் பார்த்து மகிழ்ந்தேன். அப்படிப்பட்ட உறவுகளோடு வந்திருக்கிற நாங்கள் ஐயா வைகுண்டர் அன்புகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உணவு சாப்பிடுகிற இடத்திற்கு நாங்கள் சென்ற போது அந்த அரங்கத்திலே படிக்கட்டிலே இறங்குகிறோம். புதிதாக வந்த ஒரு சில தோழர்களுக்கு காலணியை கழட்ட வேண்டும் என்று நினைத்து அதை கழட்டக்கூடிய பணியிலே ஈடுபட்ட போது நம்முடைய அடிகளார் அவளை பார்த்து குறிப்பிட்டார், காலணியெல்லாம் கழட்ட வேண்டாம், செருப்பெல்லாம் கழட்ட வேண்டியில்லை, நம்முடைய இயக்கமே செருப்பை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆதிக்கவாதிகள். நம்மை பார்த்து நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, இந்த சாதியிலே பிறந்த நீ எவ்வளவு விலை உயர்ந்த செருப்பை வாங்கி வைத்திருந்தாலும் அந்த செருப்பை போட்டுக் கொண்டு ரோட்டில் நடக்கக்கூடாது. அப்படி நடப்பது என்பது பாவம். அப்படி நடந்தால் அவருக்கு தண்டனை கிடைக்கும் என்றெல்லாம் ஆன்மீகம் மிரட்டி வைத்திருந்த நேரத்தில் நான் வாங்கின செருப்பை
என்பதை அருமை தோழர்களே, அன்றைக்கு ஐயா வைகுண்டர் வெளிவந்த தோழர்கள், அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கேட்ட செய்தியை எங்களோடு வந்த தோழர்களுக்கு நினைவுபடுத்தி, அதனால செருப்பை போட்டுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ற இயக்க நாம, எனவே செருப்பை கையில வேண்டாம், செருப்பை போட்டுக்கிட்டே வாங்க என்று சொன்னார்கள். இது அடுத்த செய்தியாக எங்கள் மனதிலே பட்டது. உணவு உண்பதற்காக எல்லோரும் போய் அமர்ந்திருக்கிறோம். தட்டிலே உணவு வந்தது. சப்பாத்தியை கொண்டு வந்து நம்முடைய தோழர்கள் கொடுத்தாங்க. சப்பாத்திய இருக்கக்கூடிய சீக்கிய விருந்தினருக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த தோழர்களுக்கும் சொல்லுவேன், பஞ்சாபில் இருக்கிற இந்தியாவிலே பல இனங்கள் இருக்கிறது. இந்தியாவிலே பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலே பல மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களிலேயே பஞ்சாபியர்கள் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தோற்றமே ஒரு 6 அடி உயரத்திற்கு கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பார்கள். அது மட்டுமல்ல, நம்மால 2 அடி உயரமா இருந்தா கூட ஒரு 3 அடியில தொந்தியோட இருப்பான். ஆனா பஞ்சாபியர்களை அப்படி பார்க்க முடியாது, சீக்கியர்களை இப்படி பார்க்க முடியாது. அந்த உயரத்திற்கு அந்த தேவையான தோற்ற பொழிவு, ஒரு ராணுவ வீரரை போன்ற ஒரு தோற்றம், உழைக்கிற ஆற்றல். இன்னும் சொல்ல போனால் பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள், பஞ்சாபில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், பஞ்சாபியர்களே அந்த உழைப்பு என்று சொன்னால் அவ்வளவு கடினமாக உழைப்பதில்லை. இன்றைக்கும் ராணுவத்தில் எடுத்துக்கொண்டால் ஏராளமான தோழர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் நாம சாப்பிட சாப்பாடு பொங்கல் சொன்னா கடகடல் வெள்ளற வேண்டிய பல்லுலாக கூட முடிவுள்ளார். ஆனா அவங்க சாப்பிட சப்பாத்தி இருக்கு பாருங்க, வெள்ளை திங்கிறதுக்கு அவங்க எப்படி உறுதியானவர்களோ அதே போல அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கிறதே, அதை சாப்பிடுவதே கூட ஒரு போர் பயிற்சியை போல அப்படிப்பட்ட அந்த உணவு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அப்படி அந்த உணவை வழங்குகிற நேரத்தில் ஒரு அருமையான கருத்தை அவர் சொன்னாங்க. என்ன தெரியுங்களா, எல்லாருக்கும் இங்க உணவு தயாரா இருக்கு, எல்லாரும் வாங்கி சாப்பிடலாம். மற்ற இடங்கள்ல வெளியில உட்கார்ந்து சொல்லுவாங்க சமமா இருக்க முடியாது. ஆனா இங்க சமபந்தி, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சகோதரர்களா சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க, வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஆனா இலையில ஒரு துளி கூட மீறக்கூடாது. ஏன்னா இந்த உணவை வீணாக கூடாது. இந்த உணவை உற்பத்தி செய்வதற்கு ஏழை விவசாயி எவ்வளவு கடினப்பட்டு உழைக்கிறார், வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி. இன்னைக்கு வேளாண் தொழிலே பாதிக்கப்பட்டு வேணான்னு போற நிலையில ஒரு விவசாயி இந்த உணவை உற்பத்தி செய்து அதை கொண்டு வந்து உங்கள் கையில கொடுக்கிறோம்னு சொன்னா, பல திருமண வீடுகளை பாருங்க, கோழி சீன்றமே சீட்டுவான், பாதையிலே அப்படியே மூடி வச்சிருவான். அந்த உணவு புற கீழே கொட்டப்படக்கூடிய நிலைமை ஏற்படும். அது இருக்கக்கூடாது என்கிற தத்துவம் தந்தை பெரியாரோடு பழகிய தோழருக்கு தெரியும். சாப்பாட்டுல உட்கார்ந்தாருன்னா யாரும் சாப்பிடுறத வீணாக்கவே கூடாது. அதை அவரே நடைமுறைப்படுத்தி காட்டுவார். இலையில அவ்வளவு சுத்தமா சாப்பிட்டு இலையை தூக்கி போற அந்த பழக்கம் இருக்கிறது, எதையுமே வீணாக்க கூடாது என்று சொல்லுகிற பழக்கம் உணவு பழக்கத்திற்கு மிக மிக பொருத்தம் என்பதை சொல்லக்கூடிய வகையில் இங்கே அந்த பஞ்சாபிய நண்பர்கள், சீக்கிய தோழர்கள், நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை வீணாக்க கூடாது என்று சொன்ன அந்த செய்தி இன்னைக்கு நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாரும் சாப்பிட்டோம், சாப்பிட்டு வந்து இங்கே உட்கார்ந்தோம், இந்த நிகழ்ச்சியை தொடங்கினோம். இந்த நிகழ்ச்சியை தொடங்கின போது சிறப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பஞ்சாபிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்கள் என்ன செஞ்சாங்க, எழுந்து எல்லாருக்கும் ஒரு தலப்பாகையை கட்டி விட்டாங்க. எனக்கும் ஒரு தலப்பாகையை கட்டினாங்க. நான் கொஞ்சம் பார்த்தேன், என்ன தலப்பாகை கட்டுறாங்கன்னு பார்த்தேன். பக்கத்தில் இருந்த அதிகாரி சொன்னார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க, இது காவி கலத்த தலைப்பாகை இல்லை, காவி தலைப்பாகை நம்ம பயப்படலாம், இது காவி அல்லன்னு சொன்னாரு. சொல்லிட்டு சொன்னாரு, காவிகளுக்கு எதிரான தலைப்பாகை இது. காவின்னு சொன்னா சமத்துவத்துக்கு
அவர் தூய வெள்ளாடை அணிந்திருப்பார்கள். அப்படி ஒரு புரட்சியை அங்கே நடத்தி காட்டினாரோ அதே மாதிரி இவர்கள் அறிந்திருக்கிற இந்த உடையும் இது காவி உடை அல்ல, சமத்துவத்திற்கான உடை. இதை நாம் அணிந்து கொள்வதிலே பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நன்றாக நினைவிலே இருக்கிறது. நம்முடைய திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் பஞ்சாபுக்கு பிற்படுத்தப்பட்டோரோட மாநாட்டிற்கு, உரிமை மாநாட்டிற்கு சென்ற நேரத்தில் அவர் பொற்கோயிலை பார்ப்பதற்காக போனார். அப்படி பொற்கோயிலை பார்க்க போன நேரத்தில் அங்கிருந்த சீக்கிய தலைவர்கள் அவரை வரவேற்ற போது எப்படி இவர்கள் எப்படி நமக்கெல்லாம் இந்த தலப்பாகையை கட்டிவிட்டாரோ அதே மாதிரி அவங்களும் ஒரு துணியை கொடுத்து தலையிலே அணிவிக்க சொன்ன போது அவரும் அதை அணிந்து கொண்டு உள்ளே மகிழ்ச்சியோடு போய் அதை பார்த்து விட்டு வந்த காட்சியை பார்க்கிறோம். நிறுவனங்களிலே அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கொடுக்கிற அந்த மரியாதையை முகம் போடாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு பெரியாரிடமிருந்து வந்தது. எனக்கு நல்ல நினைவில் இருக்காது. திருச்சியில தேசிய கல்லூரி இருக்கிறது. தேசிய கல்லூரியில தேசிய உயர்நிலை பள்ளி இருக்கிறது. நேஷனல் ஹை ஸ்கூல் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நேஷனல் காலேஜ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த கல்லூரியை நடத்துவர்கள் பார்ப்பனர்கள், அந்த கல்லூரியில ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் பெரும்பாலும் பார்ப்பனர்கள், மாணவர்களாக இருக்கிறவர்களும் பெரும்பாலும் பார்ப்பனர்கள் இருப்பாங்க. அந்த கல்லூரியிலே ஒருவரை பெரியார் கூப்பிட்டாங்க கல்லூரி ஆண்டு விழாவுக்கு. அவர் மகிழ்ச்சி நான் வரேன்னு சொன்னாரு. நான் என்ன யாரு கூப்பிட்டாலும் நான் போக தயாரா இருக்கேன், என்னுடைய கருத்துக்களை நான் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தால் நன்றி என்று சொல்லி அந்த கல்லூரிக்கு போனார். கல்லூரிக்கு போன உடனே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக இப்ப தமிழ்தாய் வாழ்த்து போடுறோம். அப்ப அந்த அழைப்புகளை என்ன போட்டிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா தொடக்கத்திலே கடவுள் வாழ்த்துன்னு போட்டிருக்கு. அப்புறம் வரவேற்புரை, தலைமை, நன்றி உரை என்ன பேசுவாங்கன்னா இருக்கு. அந்த கல்லூரி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க என்ன நினைச்சாங்க, பெரியார் கடவுள் மறுப்பாளரு, நம்ம கல்லூரிக்கு அவரை கூப்பிட்டுருக்கோம், அவரை கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சுட்டு போவோம், முதல்லயே கடவுள் வணக்கத்தை பாடிடுவோம், வரவேற்புரை பேசிடுவோம், தலைவராக நேரத்தில் பெரியார் ஆட்சி வந்து மேடையில் உட்கார வைப்போம், எந்த சிக்கல் இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பெரியார் எப்படிப்பட்ட தலைவர்னு சொன்னா 10 மணிக்கு ஒரு கூட்டம் சொன்னா மற்ற தலைவர்கள் 11 மணிக்கு வந்தாதான் மரியாதை நினைச்சுக்கிட்டு லேட்டா போவாங்க, காலதாமதமா போவாங்க. ஆனா பெரியார் அப்படிப்பட்ட தலைவர் அல்ல. ஒரு நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டான்னு சொன்னா 10 மணி நிகழ்ச்சிக்கு சொன்னா 9 மணிக்கெல்லாம் போய் அங்க உட்கார்ந்துருவார். இல்லையா கொஞ்சம் லேட் ஆகுங்க, ஜனங்க வாக்குகள் கொஞ்சம் தாமதமாகுங்க அப்படின்னு சொல்ற பழக்கத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த குறித்த நேரத்தில் போகிற அந்த பஞ்சுவாலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, அந்த பண்பாட்டை இறுதி மூச்சு அடைகிறவரை பின்பற்றியவர் தான் தலைவர் பெரியார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த அழைப்புகளை பார்த்தாரு, நிகழ்ச்சி 3 மணிக்கு தொடங்க போட்டிருக்கு. திருச்சி பெரியார் மாளிகையிலிருந்து அவருடைய தான் புறப்படுகிறது. 3 மணிக்கு புறப்படுகிறார். அந்த நிகழ்ச்சிக்கு சொன்னா 2:30 மணிக்கெல்லாம் போய் மேடையில் உட்கார்ந்துட்டார். அவங்க தெரிவிக்கிறாங்க நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு கடவுள் வணக்கம்னு போட்டிருக்காங்க. இவரை உட்கார வச்சுக்கிட்டு எப்படி அந்த கடவுள் வணக்கத்தை போடுறது, அதுல பாட்டு போடாம நிறுத்திடலாமா, நேரடியாக வரவேற்புறையே போயிடலாமா அப்படின்னு நிகழ்ச்சியை நடத்துற நிர்வாகிகள் ஒருத்தங்களோட ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பெரியார் பார்க்கிற காதுதான் கொஞ்சம் லேசா கேட்காத தவிர முழுமையா பார்த்துட்டு ஏதோ பேசிக்கிறாங்களேன்னு அவங்களை கூப்பிட்டு கிட்ட வா சொன்னார். நேரம் ஆச்சு இல்ல, என்ன உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நிகழ்ச்சியை தொடங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. ஐயா சொல்றாரு. அப்ப அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அவர்கள் சொன்னாங்க, ஒண்ணும் இல்லையா, நீங்க லேட்டா வருவீங்கன்னு நினைச்சோம், நாங்க நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு கடவுள் வணக்கம்னு போட்டிருக்கோம், உங்களை வச்சுக்கிட்டு எப்படி கடவுள் வணக்கம் பாடுறது எங்களுக்கு தெரியல, அதான் எங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன போது பெரியார் சொன்னாரு, அதை பத்தி என்ன, நிகழ்ச்சியில அறிவிச்சிருக்கீங்கல்ல, அறிவிச்சிருக்கிறத நாணயமா நடத்தணும்ல, அதுக்கு பேர் தானே அறிவு நாணயம், நீங்க நடத்துங்க, எனக்கு அதுல உடன்பாடு இல்லாட்டி கூட என்ன இருக்கு, உங்களை நான் மதிக்கணும்ல, உங்களுக்கு அந்த விதிமுறைகளை நான் மதிக்கணும்ல, அதனால கடவுள் வாழ்த்து பாடுங்க, வணக்கம் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரால் எழுந்து நிற்க முடியாத நிலையில கூட பக்கத்தில்
பேசுவது மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டுவது. அந்த அடிப்படையில தான் இங்கே நம்ம எது இணைக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இங்கே பேசிய எல்லோருமே அடிகளாரில் இருந்து பஞ்சாபில் இருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களிலே இருந்து சமத்துவத்தை வலியுறுத்தி பேசுகிறார்கள், சமூக நீதியை வலியுறுத்தி பேசுகிறார்கள் என்று சொல்லுகிற போது அதைத்தானே திராவிட இயக்கம் வலியுறுத்தியது. இன்னும் சொல்ல போனால் இங்கே அமைப்பை சார்ந்த தோழர்கள் பகுஜன் சமாஜ் பார்ட்டி என்கிற கட்சியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பகுஜன் திராவிடன் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திராவிடம் இன்றைக்கு பஞ்சாபிலேயும் தேவைப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிலேயும் அந்த தோழர்கள் அறிந்திருக்கிற அந்த உடையை நான் பார்த்தேன். முன்புறத்தில் பகுஜன் திராவிடன் அம்பாசிடர் என்று ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் உடையிலே பின்புறத்தில் தமிழையே சென்று தமிழர்கள் என்னங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் என்கிற போது தமிழை மறக்காமல், தமிழ் என்கிற உணர்வை மறக்காமல், நாமெல்லாம் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் என்கிற அந்த தத்துவார்த்த அடிப்படையை மறக்காமல் இயங்கிக் கொண்டிருக்கிற அவர்களோடு கைகோர்ப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது மட்டுமல்ல, இன்றைக்கு தேவைப்படக்கூடிய செய்தி. இதே இடத்தில் எனக்கு நன்றாக நினைவுக்கு வருகிறது. நான் கடந்த முறை இங்கே வந்தபோது வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழாவை நாம் கொண்டாடினோம். இந்த இடத்துல அடியார் சிறப்புரையாற்றினார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு வந்த போது நான் சொன்னேன், வைக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற திருவிதாங்கூர் மகாராஜா இருந்த அந்த பகுதியில ஒரு ஆதிதிராவிட சமுதாயத்தை இளவ சமுதாயத்திலே பிறந்த ஒருவர் நம்முடைய வெற்றிவேல் அவர்களை போல வழக்கறிஞராக ஆகி உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் கூட அந்த கோயில் இருக்கிறது, அந்த கோயில் இருக்கிற பக்கத்தில் நீதிமன்றம் இருக்கிறது. இந்த ரெண்டு இடத்திற்கும் ஒரே பாதை இருக்கிறது. எனவே அந்த பாதை வழியாக இளவ சமுதாயத்திலே பிறந்தவர் வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, எப்படி அவர் இங்கே வழக்கறிஞராக இருக்கிறார், இங்கே நம்முடைய சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வந்திருக்கிற ஜீவன் சிங் அவர்கள் டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார்கள். நீங்க எங்க வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, இது கோயில் இருக்கிற தெரு, இந்த தெருவிலே நீ நடந்து போக கூடாது. இதை சனாதனம் சொல்லுகிறது, இந்து மதம் சொல்லுகிறது என்று சொல்லி இதற்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம் தன்மான உணர்வோடு அங்கே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தோழர்கள் போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக வெடித்து கிளம்பி மாதக்கணக்கில் போராட்டம் நடக்கிறது. பெரியார் சென்று போராடுகிறார், அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். பெரியாரின் வாழ்க்கை துணைவியார் அன்னை நாகம்மையார் அவர்கள், பெரியாரின் சகோதரி கண்ணம்மா அவர்கள் தலைமையிலே தமிழ்நாட்டில் இருந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் பெரியார் சிறைச்சாலையில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் போராடுகிறார்கள். போராடி அந்த போராட்டம் வெற்றி பெற்றது என்று சொன்னால் இதில் குறிப்பிடத்தக்க செய்தி, அந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு பஞ்சாபில் இருந்து சீக்கியர்கள் முதலாக இருந்து இங்கே வந்து கேரளாவுக்கு வந்து மக்களுக்கு போராட்டக்காரர்களுக்கு உதவி செய்தது மட்டுமல்ல, எப்படி இன்றைக்கு நமக்கு அவர்கள் எல்லாம் உணவு கொடுத்தார்களே, அவர்கள் கொடுத்த சப்பாத்தியை நான் கையிலே தொட்ட போது எனக்கு எந்த உணர்வு ஏற்பட்டது என்று சொன்னால், வைக்கம் போராட்டத்திலே ஈடுபட்டு போராட்ட காலத்தில் இருந்த நம்முடைய தோழர்களுக்கு இதே மாதிரி சீக்கியர்கள் அங்கே வந்து கொட்டகை போட்டு சமைத்து அந்த சாப்பாட்டை போராளிகளுக்கு போட்டார்கள். அதை சாப்பிட்டு விட்டுத்தான் களத்திற்கு போய் வைக்கம் போராட்டத்திலே நம்முடைய தோழர்கள் ஈடுபட்டார்கள். அந்த உணவையும் இந்த உணவையும் எண்ணி பார்க்கிறேன், ஒரே உணர்வாக இருக்கிறது, ஒரே உறவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அவர்களை நாம் நன்றி சொல்வதற்கு இன்னும் சொல்லப்போனால் அவர்களிடம் கூட நான் குறிப்பிட்டேன், ஜீவன் சிங் அவர்கள் சொன்னேன், நீங்கள் தமிழ்நாட்டிற்கு நிறைய வர வேண்டும், எங்களோடு இணைந்து குரல் கொடுக்க வேண்டும். எது நம்ம இணைக்கிறது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உணர்வுகள் நம்ம இணைக்கிறது. மது விலகிற்கு எதிராக, மது ஒழிப்பிற்கு எதிராக, சனாதன தர்மத்திற்கு எதிராக, சாதி ஒழிப்பிற்கு எதிராக
எதிராக இன்னும் இன்றைக்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு நல்ல கொள்கைகளை நிறைவேற்றி தர வேண்டிய கடமை கட்சி எல்லைகளை கடந்து, சாதி எல்லைகளை கடந்து நம் அனைவருக்கும் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும். அங்கே நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் இங்கிருந்து அங்கே வருகிறோம். உங்களுக்கு ஒத்துழைப்பாக நாங்கள் இருக்கிறோம். நாம் சகோதரராக இருப்போம். இன பகைவர்களுக்கு எதிரான நம்முடைய அறவழி போராட்டம், அன்பு வழியிலான போராட்டம், அந்த போராட்டத்தை தொடர்வதற்கு இப்படிப்பட்ட நம்முடைய இந்த உறவு, இந்த நட்பு, இந்த வாய்ப்பு பயன்படுத்தும் என்று தெரிவித்துக் கொண்டு, இங்கே நீங்கள் குறிப்பிட்டதை போல மது ஒழிப்பிற்காக அந்த பிறந்த நாளிலே அன்றைக்கு ஒரு நாளாவது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று மிக சிறப்பாக பாலபிரஜாபதி அடிகளார் சொன்னார்கள். இங்கே புத்த மதத்தை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய விழாக்களுக்கு, ஜைன மதத்தை சார்ந்த தலைவர்கள் நடத்தக்கூடிய விழாக்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் வள்ளலார் பிறந்த நாளிலே எங்கள் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மதுக்கடைகளை எல்லாம் மூட வேண்டும் என்று அரசு அறிவித்திருக்கிற அந்த உத்தரவுகளை எல்லாம் மேற்கோள் காட்டி இந்த ஒரு நாளாவது அந்த விடுமுறை மதுக்கடைகளை மூடுவதற்கு, முழுமையான மது ஒழிப்பிற்கு இது ஒரு முன்னோட்ட திட்டமாக இருக்கட்டும் என்ற அற்புதமான திட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த திட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் சார்ந்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தோன்றா துணையாக இருக்கும் என்பதை மட்டும் எடுத்து சொல்லி, ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அவர்களே துணையை இழந்த நேரத்தில் அவரது துணைவியாரை நாம் விதைத்திருக்கிற நினைவிடத்திற்கு அருகாமையிலே நாம் அமர்ந்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த உறவு எவ்வளவு புனிதமானது, அந்த உறவு எவ்வளவு உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்தது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் நீண்ட நாள் உங்களோடு பழகாவிட்டாலும் கூட அந்த குறைவான நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட செய்திகளை பார்த்தபோது எங்கள் மனது அவ்வளவு துயரப்பட்டது. எனவே நீங்கள் அதை எண்ணி துயரப்பட்டுக் கொண்டிருக்காமல் இந்த பொது வாழ்க்கையிலே மீண்டும் உங்களை அதிக அளவில் இணைத்துக் கொண்டு எங்களை போன்ற உறவுகளாக நினைத்து இந்த உறவு இன்னும் நிறைய அளவுக்கு இருக்கிறது. அந்த உறவு அவர்கள் நிலையில இந்த உறவு மேலும் வலுப்பட்டு பல்கி பெருகக்கூடிய சூழலில் எங்களை நினைத்து பாருங்கள். துணைவியாருடைய அந்த நினைவுகளை இதயத்திலே ஒரு புறத்திலே தேடி வைத்துக் கொண்டு அதை பற்றிய கவலையில் இருந்து முழுமையாக விடுபட்டு சமூக விடுதலைக்கு, சமத்துவத்திற்கான விடுதலைக்கு எங்களை போன்ற தோழமை உறவுகளோடு இணைந்து பாடுபட குரல் கொடுக்க போராட வாருங்கள். நாங்கள் எந்தெந்தைக்கும் துணையாக இருப்போம் என்பதை எடுத்து சொல்லி இந்த அறிவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.